ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்தேறிய தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து முக்கிய முடிவை எடுத்திருக்கிறது பிசிசிஐ. மத்திய அரசின் நிலைப்பாட்டை தொடர்ந்து ஐசிசிக்கு முக்கிய கடிதத்தை எழுதியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் செவ்வாய்க்கிழமை அன்று நடந்த தீவிரவாத தாக்குதலில் 26 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த கொடூர தாக்குதலை அரங்கேற்றிவிட்டு தப்பிய பயங்கரவாதிகளை அடையாளம் கண்டு அவர்களை பிடிக்க தேடுதல் பணி தொடர்ந்து வருகிறது. இதனிடையே பகல்காம் தாக்குதலின் எல்லை தாண்டிய பயங்கரவாத தொடர்புகளை கருத்தில் கொண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்தியா. இதற்கு பாகிஸ்தானும் பதிலடி கொடுக்கும் விதமாக நடவடிக்கையில் இறங்கியதால் இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. குறிப்பாக இந்தியாவுடன் இனி வர்த்தக ஒப்பந்தம் கிடையாது என்று பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது. பகல்காம் தாக்குதல் நாடு முழுவதும் கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதையொட்டி இந்திய கிரிக்கெட் வாரியமான பிசிசிஐ முக்கிய முடிவை எடுத்திருக்கிறது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுடன் இனி கிரிக்கெட் விளையாட மாட்டோம் என்று ஐசிசிக்கு பிசிசிஐ கடிதம் எழுதியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த முடிவு குறித்து பேசிய பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா, பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இனி பாகிஸ்தானுடன் எக்காரணம் கொண்டு கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட மாட்டோம். பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம். மத்திய அரசு என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு உடன்பட்டு செய்வோம். இதனால் பாகிஸ்தானுடனான இருநாட்டு கிரிக்கெட் தொடர்களில் இனி இந்தியா விளையாடாது. ஆனால் சர்வதேச அளவிலான ஐசிசி தொடர் என்று வரும்போது அதில் பங்கேற்போம். இங்கு என்ன சூழல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஐசிசி உணர்ந்திருக்கும் என்று எண்ணுகிறோம் என்று கூறியுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா பாகிஸ்தான் நாடுகள் விளையாடி வந்தாலும் 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு இரு நாடுகளுக்கு இடையேயான தொடர் நடக்கவில்லை. கடைசியாக 2008ஆம் ஆண்டு பாகிஸ்தான் மண்ணுக்கு சென்று இந்திய அணி விளையாடியிருந்தது. அதற்கு பிறகு பாகிஸ்தானுக்கு சென்று இந்திய அணி விளையாடவில்லை. சர்வதேச அளவிலான தொடர்களில் மட்டும் இரு அணிகளும் போட்டியிட்டு வருகின்றனர். நடப்பு ஆண்டுக்கான சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் கூட பாகிஸ்தானுக்கு செல்வதை மறுத்தது இந்தியா. இந்த நிலையில்தான் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டியை நடத்துவதில்லை என்று மீண்டும் உறுதிபட தெரிவித்திருக்கிறது பிசிசிஐ. குறிப்பாக இரு நாட்டு அணிகளும் தொடரின் போது ஒரே குரூப்பில் கூட அங்கம் வகிக்க வேண்டாம் என்று ஐசிசிக்கு கடிதம் எழுதியிருப்பது பெரிய நகர்வாக இருக்கிறது.